என் பேர் பிரேமப்பிரியாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பிலிச்சிக்கவுண்டன் ஒரு ஏரியா குளிக்காடுங்கிற ஏரியாவில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோங்க. எங்கள் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மருதூரில் பதிக இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு 7 HP மோட்டார் கம்ப்ரஸர் இருக்கிற இந்த வண்டி எடுத்திருந்தோங்க. இந்த வண்டி எடுத்ததுலேருந்து எங்கள் சொந்தமாக நாங்களே எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் வந்து வண்டியெல்லாம் ஓட்டிக்கிறோம், களையிடுறோம். தட்டைக்காய் போட்டு தட்டை செடிக்கு வந்து நாங்களே உழவு ஓட்டினோம், மிளகா செடிக்கு நாங்களே உழவு ஓட்டினோங்க. பூச்செடி போட்டிருக்கோம், அதுக்கு நாங்களே சொந்தமாக உழவு ஓட்டிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் ஆள் விட்டு செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து வேறு இந்த ஆள் செலவெல்லாம் எதுவும் இல்லைங்க, பெட்ரோல் மட்டும் விட்டு இந்த வண்டியை நாங்களே ஓட்டிக்கிறோம். தென்னை மரம், மாட்டு தீவனத்துக்கு எல்லாமே வந்து நாங்களே இதில் வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வண்டி வந்து 7 HP மோட்டார். இது வந்து மணிக்கு 3/4 லிட்டர் பெட்ரோலில் வந்து இந்த வண்டி ஓடுதுங்க. இதனால் எனக்கு வந்து 6 பேர் செய்கிற வேலை வந்து இது மிச்சமாகுது. குறைஞ்ச நேரத்தில் இந்த வண்டியை வந்து நாங்கள் ஓட்டிக்கிறோம். டைம் ரொம்ப எங்களுக்கு சேவ் ஆகுதுங்க. வண்டி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து தட்டை செடி போட்டிருக்கோங்க, மிளகா செடிக்கு யூஸ் பண்ணுறோம், ஜாதி முல்லை பூச்செடிக்கு யூஸ் பண்ணுறோங்க, மாட்டு தீவன மசால் பயிருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், தென்னஞ்செடிக்கு பாத்தி பிடிக்கிறோங்க. 1/2 அடிக்கு போகுதுங்க. 3 அடிக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இது செடியை நட்டு உழவு ஓட்டிக்கிறோம். இந்த வண்டி வந்துட்டு நாங்கள் ஒரு 3 பேர் விட்டு களைகிடுவோங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இது அவங்க வந்து காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா மதியானம் 2 மணி வரைக்கும் செய்வாங்க. இது வந்து நாங்கள் காலையில் ஒரு 10-11 மணிக்கு நாங்கள் இந்த வேலையை முடிச்சிடுவோம். இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா பக்கம் ஒரு நாளைக்கான கூலி வந்து எங்களுக்கு மிச்சமாகுது. இந்த வண்டி வந்து எடுத்ததுனால எங்களுக்கு 3000 ரூபா வந்து ஆள் கூலி வந்து மிச்சமாகுதுங்க. இது வந்து பெட்ரோல் மொத்தமாக வந்து 230 ரூபாயில் எங்களுக்கு ஒரு ஏக்கரில் நாங்கள் ஓட்டி முடிச்சிடுறோம். எங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகுது.